நேயர்கள் வணக்கம். மீண்டும் இந்த ஆலயம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. நாளும் ஒரு கோவிலை உங்கள் கண்முன் அழகாக படம் பிடித்து காட்டும் இந்த நிகழ்ச்சி ஆலய வரலாற்றையும் தல பெருமையும் எடுத்து சொல்கிறது. வாருங்கள் நிகழ்ச்சிக்கு செல்வோம். உலக வரைபடத்தில் இந்திய துணைக்கண்டமே புண்ணிய பூமியாக சிறப்பிக்கப்படுகிறது. அதிலும் தென்னகமே ஞான பூமியாக கருதப்படுகிறது. இங்கேதான் ஏராளமான கோவில்கள், ஏராளமான ஞானாசிரியர்கள், ஏராளமான தெய்வ திருவிளையாடல்கள். எல்லா கோவிலுக்கும் ஒவ்வொரு சிறப்பு. இனி இன்றைய நிகழ்ச்சியில் என்ன ஆலயம் என்பதை காணலாம். திருக்கழுங்குன்றில் செல்வன் சீரடி போற்றி என்று மூவராலும் தேவராலும் யாவராலும் போற்றி பரவப்படும் சிவபெருமான் கைலையில் வீற்றிருக்கிறார். அண்ணாமலையாய் ஓங்கி இருக்கிறார். தொண்டைவள நாட்டில் திருக்கழுங்குன்றிலோ 4 வேதங்களே பெருமலையாய் இருக்க அதன் உச்சியில் ஒரே கடவுளாய் காட்சியளிக்கின்றான். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் செங்கல்பட்டு மாமல்லபுரம் நெடுஞ்சாலையில் 14வது கிலோமீட்டரில் பழம்பெருமையுடன் பெரு அழகோடும் விளங்குகின்றது இந்த திருத்தலம். நான்கு யுகங்களிலும் பெருந்தனமாக விளங்கி வரும் இந்த திருக்கழுங்குன்றத்து இறைவன் வேதகிரீஸ்வரர், மலை மருந்தீசர், கழுகாசலபதி என்றெல்லாம் போற்றப்படுகிறார். இத்தலத்து இறைவி பெண்ணின் நல்லால் திரிபுர சுந்தரி என்று வழங்கப்படுகிறார். மாணிக்க வாசகருக்கு அழகிய வடிவம், செந்தழல் புரை திருமேனியும் முதலான அற்புத திருக்கோலம் காட்டியருளிய இறைவன் பெருமைமிகு கருணையுடன் விளங்குகின்ற இந்த திருத்தலம் ஒரு காலத்தில் கதலி எனப்படும் வாழைமரக் காடாக விளங்கியது. பல்லவ காலத்தில் கட்டப்பெற்ற வரலாற்று சிறப்பும் சமயக்குறவர் 4வராலும் பாடப்பெற்ற பழம்பெருமையும் உடைய இத்திருத்தலத்தில் 12 தீர்த்தங்கள் உள்ளன என்றாலும் சங்கு தீர்த்தமே இன்றும் அற்புதம் நிகழ்த்தும் தீர்த்தமாகும். மலை மீது ஒரே கல்லினாலான குகை கோயில் பல்லவ மன்னர்களால் உருவாக்கப்பட்டதாக கூறப்படும் இத்திருக்கோயிலின் சிற்பங்கள் கவின்மிகு அழகுடன் காணப்படுகின்றன. வழிபாட்டில் உள்ளவை, வரலாற்றை உணர்த்துபவை, அலங்காரத்திற்கு அமைந்தவை என்ற 3 வகைகளிலும் ஏராளமான சிற்பங்கள் இத்திருக்கோயில் முழுக்க காண கிடைக்கின்றன.
இத்திருக்கோவிலை பற்றிய என்னென்ன தகவல்கள் நமக்காக காத்திருக்கின்றன என்பதை இந்த பகுதியில் காணலாம். சிவலிங்கமே கல், மருந்து முதலிய பொருட்களால் செய்யப்படும் திருமாலின் வடிவங்களோ சுதை, மரம், கருங்கல்லினால் செய்யப்படும். இதேபோல் தமிழகத்தில் உள்ள பெரும்பாலான திருக்கோயில்களில் அம்மன் சிலைகள் கருங்கல்லினாலேயே செய்யப்பட்டுள்ளன. புதிய முறையில் இந்த ஆலயத்தில் மட்டுமே வழக்கத்திற்கு முற்றிலும் மாறாக ஒரு வகை மருந்து கூட்டும் பொருளால் தாழக்கோயில் திரிபுர சுந்தரி வடிவம் செய்யப்பட்டுள்ளது. எனவே ஆண்டுக்கு இருமுறை மட்டுமே இந்த அம்மனுக்கு அபிஷேகம் நடக்கிறது. நந்தி தீர்த்தம் எதிரே உள்ள பெரிய நந்தி திருவடிவம் நந்தியம்பெருமான் இங்கே வந்து இறைவனை வழிபட்ட வரலாற்றை உணர்த்தும் வகையில் உள்ளது. ஆமைகள் செதுக்கப்பட்டுள்ள கோயில் மண்டபத்தில் இசை எழுப்பும் தூண்கள் தமிழர்களின் கலை இசை நுட்பத்திற்கு சான்று கூறுகின்றன. 6 நிலை ராஜகோபுரத்துடன் விளங்கும் இந்த மலைக்கோயிலில் தமிழக வரலாறு பற்றிய ஏராளமான கல்வெட்டுக்கள் கிடைத்துள்ளன. சைவ பெரியார் திருநாவுக்கரசர் திருப்புகலூர் திருத்தலத்தில் சிவ அருள் ஒளியில் கலக்கும் முன்னர் அருளிய அமுதப்பாவில் கழுக்குன்ற துச்சியாய் கடவுளே நின் பூவார்ந்த முன்னடிக்கே போதுகின்றேன் பூம்புகலூர் மேவிய புண்ணியனே என்றருளி இருப்பதிலிருந்தே இந்த திருக்கெழுங்குன்றத்து சிறப்பை உணரலாம்.
இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வருகிறது திருப்புகழ். திருப்புகழில் எண்ணிலடங்கா பாடல்கள், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையில் இசை சிறப்பும் இயல் சிறப்பும் கருத்து சிறப்பும் வாய்ந்தவை. இனி இன்றைய பகுதியில் என்ன பாடல் என்று பார்ப்போம். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே. தென்காசிக்கு அருகில் இருக்கும் செங்கோட்டை, அந்த இடத்தில் மிகவும் நெருக்கமாக அமைந்திருக்கக்கூடியது திருமலை முருகன் திருக்கோவில். அந்த திருக்கோவிலில் எழுந்தருளியிருக்கும் முருகப்பெருமானை துதித்து அருணகிரிநாதர் பாடிய அற்புதமான தத்துவ கருத்துக்கள் நிறைந்த திருப்புகழ் பாடலை பார்த்துவிட்டு மேலே விளக்கத்தை பார்க்கலாம். ஒருபதும் இருபதும் அறுபதும் உடனரும் உணர்வுற இருபதம் உளம் அது நாடே. உருகிட முழுமதி தழலிட ஒளி திகழ் வெளியிடை ஒளி பெற விரவாதே. தெருவினில் மரமென எவரோடும் உரை செய்து திரி தொழில் அவமது பொறியாதே. திருமகள் மருவிய திரள் புயாறு முக தரிசனை பெற அருள் புரிவாயே. பறிவுடன் அழகிய பழமொடு கடலைகள் பயரோடு சில வகை பணியாரம் பருகிய பெருவயிருடையவர் பழமொழி எழுதிய கணபதி இளையோனே. பெருமலை உருவிட அடியவர் உருகிட பிணிகெடு அருள் தரு குமரேசா. பிடியொடு களிறுகள் நடையிட கலை திரள் பிணையமர் திருமலை பெருமாளே. இந்த பாடலில் அருணகிரிநாதர் ஆண் யானை பெண் யானை, அதே நேரத்தில் ஆண்மான் பெண்மான் என்றெல்லாம் அற்புதமான தமிழ் வார்த்தைகளை சொல்லி நமக்கு வழி காண்பித்தார் என்று பார்த்தோம். அதன் மேலாக நமது பிணி கெட வேண்டும், உயிர் பிணி உடற்பிணி என்று இரண்டு விதமான பிணிகளை நம் தமிழில் நாம் சொல்லுவோம், அதையும் பார்த்தோம். இப்பொழுது பாடலின் மேற்பகுதியில் அருணகிரிநாதர் சொல்லுகின்றார், என்ன அனுபவிக்கணும் தமிழனா பிறந்தவர்கள்லாம் நாம். பரிவுடன் அழகிய பழமோடு கடலைகள் பயரோடு சில வகை பணியாரம், அதுதான் தமிழுங்கிறது. சுவாமிக்கு நாம் எதை நைவேத்தியம் செய்தாலும் சரி, நைவேத்தியம் என்றால் இறைவனுக்கு செய்கின்றோம் அல்லவா, இங்கே நெஞ்சில் கை வைத்து, இது அடியேன் உள்பட, அடியேனும் விதிவிலக்கு அல்ல, கையை வச்சு உப்புத்துக்கணும். நைவேத்தியம் செய்கின்றோம், இறைவா நம்புகிறீர்களோ இல்லையோ, அந்த விநாயக பெருமானோ கிருஷ்ணனோ அம்பாளோ சிவபெருமானோ மகாவிஷ்ணுவோ முருகனோ அப்படி கையை நீட்டி ஒரே ஒரு பழத்தையோ ஒரு கொழுக்கட்டையோ எடுத்தால் விடுவோமா? உங்களை விடுவோமாங்கிறேன். இந்த கையில் ஒரு குச்சியை வச்சிருக்க மாட்டோம், லொட்டுன்னு போட்டுவிடுவோம். அப்போ எந்த தைரியத்தில் நாம் நைவேத்தியம் என்று செய்கின்றோம்? நைவேத்தியம் என்கின்ற வார்த்தைக்கு நேரிடையான விளக்கம், உனக்கே அளித்து விடுகின்றேன் என்பது பொருள் அல்ல, அறிவிக்கின்றேன். அப்பா தெய்வமே, எவ்வளவோ பேர் ஒருவேளை உணவு, அது கூட தவறு, ஒரு பிடித்த பிடி உணவு கிடைக்காமல் எவ்வளவோ மக்கள் கஷ்டப்படுகின்றார்கள். அப்படி இருக்கும்பொழுது உன் அருளர்கள் இதெல்லாம் எனக்கு கிடைத்தன அப்பா என்று அவனுக்கு நன்றி தெரிவித்து விட்டு செய்ய வேண்டும். இதை உலகத்தில் உள்ள அவ்வளவு பேர்களும் பொறுப்பாக செய்து கொண்டிருப்பார்கள். நாம் இருக்கின்றோமே, என்னப்பா சாப்பிட்றியே, கொஞ்சம் கடவுளுக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு சாப்பிடக்கூடாதா? அதெல்லாம் இல்லைங்க, எங்கள் வீட்டில் எல்லாம் ஒழுங்காக தான் சமைக்கிறாங்க, உங்கள் வீட்டில் என்னதை போட்டு சமைச்சாங்களா, வேண்டிக்கங்க. இது வச்சனத்திற்கு நன்றாக இருக்கும், விசனத்திற்கு நன்றாக இருக்காது. என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகருக்கு, வள்ளுவர் அல்லவா சொல்லுகின்றார் இதை. அப்ப சுவாமிக்கு எதெல்லாம் நைவேத்தியம் பாருங்கோ, பரிவுடன் அன்போட அழகிய பழமோடு, என்ன வாக்குயா, அனுபவிக்கும், அதுக்கு மேலே சொல்ல முடியல போங்களேன். அதாவது அழகிய பழமோடு, எழுத்து தெளிவாக தமிழை உச்சரிக்கணும், கொஞ்சம் அசந்தம். பரிவுடன் அழகிய பழமொடு கடலைகள், போச்சா? அழகியங்கிறது அழுகியன்னு சொல்லியிருக்கேன். என்னங்க 10 பழம் இருந்துச்சு காணோம், சுவாமிக்கு படைக்கலன்னு வச்சுருந்தீங்களே? இல்லை, எல்லாத்தையும் உள்ளே தள்ளிட்டேன். அப்போ 2 பழம் ஏன் வச்சிங்க? அழுகி இருக்கு, அதான் விட்டேன். சரிப்பட்டு வராது. அங்கே விநாயக பெருமானுக்கு நல்ல பழங்கள், கடலைகள், பயறுகள், அது இல்லாமல் பணியாரம் என்று 3ஐயும் படைக்கின்றார்களாம். படைத்து அப்பா என்று வேண்ட அவன் மகாபாரதத்தை எழுதினானாம்.
இந்த 3 விதமான படையல்னால் என்ன நாம் பார்த்தோம். தத்துவார்த்தம் உண்டு, உட்பொருள். அதை குகஸ்ரீ ரசபதி அவர்கள் விளக்குகின்றார். அற்புதமான பொருள், வேறு யாரும் அவ்வாறு சொல்லவில்லை. அது என்ன என்பதை அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். அந்த ஆறுமுக வள்ளல் நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருளியிருந்து எல்லா விதமான செல்வ வளங்களையும் அருள வேண்டும். அவன் அருள்வான். சரி நேயர்களே, இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியில் இடம்பெற்ற கருத்துக்களும் காட்சிகளும் உங்கள் அறிவை நல்வழிப்படுத்தும் விதமாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். மீண்டும் வேறொரு ஆலயம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சரண்யா. நன்றி, வணக்கம்.